இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையினாலும் மகிமையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி கொண்டிருக்கிற நம் தேவாதி தேவன், நம் தகப்பன், அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் அவர் நம்மை பார்க்கும் பொழுது நம்மில் பழுது ஒன்றையும் பார்க்கவில்லையாம். என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த காலை வேளையிலே அவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார். நம்மில் பழுதை பார்க்காத ஒரு தகப்பன், நமக்காக ஜீவனையே கொடுத்தவர், பிதாவாகிய தேவன் நமக்காக தன்னுடைய குமாரனையே நம்மை மீட்டெடுத்திருப்பார் என்றால் நம்மில் எந்த பழுதையும் அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் மூலமாய், கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கு நாம் பரிபூரண ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, மீட்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் விடுதலையான ஒரு வாழ்க்கைய நம்ம நிச்சயம் வாழ முடியும். இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள், உலகத்துல இருக்கிற மனிதர்களுடைய எண்ணங்களிலே நம்ம வாழ்வோம் என்றால் அதாவது உலகத்துல இருக்கிற மற்ற மனிதர்களுக்கு நேரிடுவதைப் போலத்தான் எனக்கும் நேரிடலாம் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கும்னா அங்கதான் நம்ம சறுக்கி கொண்டிருக்கிறோம். நான் உலகத்திற்குரியவள் அல்ல, நான் மண்ணுக்குரியவள் அல்ல, நான் வானத்துக்குரியவள். வானத்துக்குரியவராகிய அவர் எப்படிப்பட்டவரோ நானும் அவரைப் போலவே இருக்கிறேன், அவரைப் போலவே சிந்திக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கிறிஸ்துவின் மூலமாய் மீட்கப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம எப்போ நம்முடைய மைண்ட், வில், எமோஷன்ஸ் எல்லாத்துல இருந்தும் அந்த சத்தியங்களை உணர ஆரம்பிக்கிறோமோ, நம்ம ஏற்கனவே விசுவாசத்தை குறித்து நம்ம பிரேயர் செஷன்ல ஈவினிங்ல நம்ம பார்த்தோம். அதாவது கிறிஸ்துவை குறித்ததான இந்த சத்தியங்களை நம்முடைய மைண்ட், நம்முடைய வில், நம்முடைய எமோஷன்ஸ் முழு ஆத்துமாவோடும் அந்த சத்தியங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுது அது நமக்குள் பலன் செய்கிறதா இருக்கிறது. வசனம் சொல்லுது, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது நமக்குள்ளேயும் பலன் செய்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு அது பலன் செய்யணும் அப்படின்னா நாம் அறிந்து உணர்கிறவர்களா இருக்கணும். அவர் சிலுவையில் என் பாவங்களை அவர் சுமந்து விட்டார் என்றால் என்னுடைய சரீரத்தில் அங்கே பாவம் இல்லை. பாவம் இல்லைன்னா அங்க வியாதி இல்ல. சாபங்களை அவர் சுமந்து விட்டார் என்றால் சாபங்கள் என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாது. என்னுடைய முன்னோர்களுக்கு வந்த சரீரத்தில் வந்த காரியங்களோ, அவர்களுடைய குணாதிசயங்கள்ல இருந்த காரியங்களோ என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாது என்பதை நம்ம அந்த வாசலை நம்ம தான் அடைக்கணும். இது எப்படி சாத்தியம் என்றால் அவர் செய்து முடித்த காரியங்களை நிஜமாய் பார்க்கும் பொழுது, அதை உணர்வு பூர்வமாய் உணரும் பொழுதுதான் இது சாத்தியம். இல்லைன்னா எல்லாரையும் போல நம்மளும் ஒரு ஒரு வார்த்தையை கேட்டுட்டு போலாம், ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு போலாம். மேலோட்டமான எந்த காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர முடியாது என்பதுதான் உண்மை. அப்போ பவுல் எழுதுறாரு, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். அந்த கிருபைய எப்ப நம்ம அறிய ஆரம்பிச்சோம், உணர ஆரம்பிச்சோம், நான் அல்ல, அவர் எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்திருக்கிறார். அவர் மரித்த பொழுது நானும் மரித்து, அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நானும் உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்பதை யாரெல்லாம் உணர்வு பூர்வமாய் உணர்கிறோமோ, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நமக்கு டவுட், நான் விசுவாசிக்க தானே செஞ்சேன், ஏன் நடக்கல? எப்படி விசுவாசிச்சோம்? மனது ஒண்ணு சொல்லுது, நம்முடைய சித்தம் ஒண்ணு செய்யுது, நம்முடைய உணர்வு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த மூணு டைமென்ஷன்ல
இருக்கும் பொழுது எப்படி அது விசுவாசம் என்று சொல்லப்படும்? ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, அங்க செயல் அவர் தேவன மகிமைப்படுத்துறாரு. அவருடைய மனது ஒன்ன நம்புது. அவர் உண்மை உள்ளவர் என்பதை நம்புகிறது. அங்கே விசுவாசத்தில் வல்லவனானான். அங்க பயம் இல்ல. தன் சரீரம் செத்து போனதை பார்க்கவே இல்லை. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை அவர் எண்ணவே இல்லை. இதற்கு பெயர்தான் விசுவாசம். நம்ம விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம எதை நம்புறோமோ அதை தான் பேசுவோம். எல்லாமே அவர் செய்வார்னு நான் நம்புறேன், ஆனாலும் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த பூரணமான விசுவாசம். விசுவாசத்தின் பூரண நிச்சயம் நமக்கு இல்ல. வசனம் சொல்லுது, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு அவரிடத்தில் சேர கடவோம். அதாவது கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு இயேசு சொல்லி இருக்கிறாரு. இன்றைக்கு காணாத நம்மை, அவரை லிட்ரலா பிசிக்கலா நம்ம அவரை தொட்டு பார்க்கல, அவர் பூமியில இருந்தப்போ நம்ம வாழல. ஆனா இன்றைக்கு நாம் அவரை உண்மையாய் நிஜமாய் எனக்காக அவர் சிலுவைக்கு சென்றதையும், எனக்காக அவர் மரித்தார், என்னுடைய பாவங்களை தன் சரீரத்தின் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார் என்கிறதை யார் ஒருவர் உணர்கிறார்களோ அவர்களே பூரணமான ரட்சிப்பை அவர்களுடைய ஆத்துமாவிலையும் சரீரத்திலையும் பார்க்க முடியும். இல்லனா மனுஷனை போலதான் வசனம் சொல்லுது, மனுஷனை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். நீங்கள் தேவர்களாய் இருக்க, தேவனுக்கு பிள்ளைகள் யார்? தேவர்கள். நாம் வானத்துக்கு உரியவர்கள்னா இந்த சிந்தனையை நாம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கும் நம்ம அந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம், ஜீவனின் ஆவியின் பிரமாணத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளின் மேல உங்களுடைய கவனங்களை நீங்கள் ஆழமாய் செலுத்தும்படிக்கு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நம்முடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் விடுவிக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை நம்ம கவனமாய் நம்ம கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை, பெரிய ஒரு விடுதலையை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக அவர் செய்வார். வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். ரோமர் 8, 1, 2. ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் என்று விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, வசனம் சொல்லுது, அவருக்குள் நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளதான் இன்றைக்கு நாம் எல்லோருமே இருக்கிறோம். அவர் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார் என்று, அதுதான் மிகப்பெரிய ரகசியமாய் பவுல் சொல்லுகிறார். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு அவர் நமக்குள் இருக்கிறார். இன்றைக்கு மாம்சத்தின்படி நடவாமல், மாம்சம் சொல்லுகிற காரியம், நீ அதை செய்யணும், நீ இதை செய்யணும், நீ இதை செஞ்சா உனக்கு நல்லது நடக்கும், இதை செஞ்சா தேவன் உன்னை நேசிப்பாரு, இப்படின்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல இருந்தாலே நம் மாம்சத்தின்படி நடக்கிறோம். அதுவும் அல்லாமல் மனுஷனை போல சிந்தித்து கொண்டிருந்தோம். லாஜிக்கல் ரீசனிங், இது வந்தா, இந்த சிம்டம் வந்தா, இந்த காரியம் இப்படி வந்தா இது நடக்கும். சில பேட்டர்ன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம மைண்ட ஆளுகை செய்து கொண்டு இருக்கும். இப்படிதான் வந்தது, இதுக்கப்புறம் இப்படி நடந்தது, அதுக்கப்புறம் இதுதான் என் வாழ்க்கையில நடக்குது, இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு நம்ம சில பேட்டர்ன்ஸை திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படின்னா தாட் பேட்டர்ன்ஸ், அது அப்படியே நடந்து கொண்டு வரலாம் உங்களுக்கு காலமா. இதுதான் நிஜம்னு நீங்க நம்பி அந்த தாட் பேட்டர்ன்ஸை நம்பினீங்கன்னா
அது அப்படித்தான் நடக்கும். அதெல்லாமே மாம்சத்தின்படி நடக்கிற ஒரு காரியம். ஆனா ஆவியின்படி நடக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க கிறிஸ்து செய்து முடித்த செயலின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களாய், அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் விடுவிக்கப்பட்டதை உணர்கிறவர்களாய் இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு. இந்த ஆக்கினை தீர்ப்புனா என்ன? இந்த இந்த பாவம்ங்கிற பிரமாணத்துக்குள்ள சிக்கணும்னா கண்டிப்பா மரணம் என்கிற ஆக்கினை தீர்ப்பு அங்க ஆவியில ஏற்படுது, ஆத்துமாவில ஏற்படுது, சரீரத்திலையும் ஏற்படுது. இதுல இருந்து முழுமையுமான ஒரு விடுதலை ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவினாலே இத நீங்க இந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் வாசிக்கும் பொழுதே இது உங்களுடைய உணர்வுகள்ல இந்த வார்த்தை கலக்கணும். அவர் ஒருவராலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. இன்னைக்கு ஜீவனுடைய ஆவியின் ரெண்டு பிரமாணங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு பிரமாணங்களும் ஒன்றை ஒன்று எதிர்க்கிற பிரமாணங்களா இருக்குது. ஒண்ணு பாவம், பாவத்தினால மரணம் அப்படியே பாதாளத்துக்கு இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு பிரமாணம். அடுத்த பிரமாணம் ஜீவனின் ஆவியின் பிரமாணம். இந்த பிரமாணம் அப்படியே நம்மை உயர வானத்திற்குரியவர்களாய் வாழும்படி செய்கிற ஒரு பிரமாணம். ஒண்ணு பாதாளத்துக்குள்ள இழுத்துட்டு போகுது, இன்னொன்னு வானத்துக்குரியவர்களாய் நம்ம ஃபீல் பண்ணி வாழும்படிக்கு செய்யக்கூடிய ஒரு பிரமாணம். இந்த ரெண்டு பிரமாணமும் ஒன்றை ஒன்று எதிர்க்கிற பிரமாணமாய் இருக்கிறது. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. முதல் ஆதாமின் மூலம். வாசிக்கலாம் ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அதாவது 10வது வசனம் வாசிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில், கொலோசேர் 1ல பார்க்கிறோம், மனதிலே நாம் அவருக்கு சத்துருக்களாயிருந்தோமாம். தேவனிடத்துல நெருங்கி சேர முடியல. தேவனும் எங்கேயோ தூரமா அவர் நம்மளை எப்பவும் தண்டிக்கிறவராதான் நம்ம பார்த்து கொண்டே இருந்தோம். தேவனிடத்துல நான் சேர முடியாதுங்கிற இடத்துலதான் நம்முடைய மனது யோசித்து கொண்டே சிந்தித்து கொண்டே இருந்தது. ஆனால் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாய் நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம். ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. யாருடைய ஜீவனால்? தேவனுடைய ஜீவனால் நாம் ரட்சிக்கப்படுவது எப்படி நிச்சயமா? அதிக நிச்சயமாம். இப்போ ஒரு மனுஷனால பாவம், அந்த மனுஷனால மரணம் எல்லாம் நேர்ந்ததை நம்ம நம்ம அழகா விசுவாசிக்க முடியுது. ஆமா, அந்த ஆதாமின் மூலம் பாவம் வந்துச்சு, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், உலகத்துல அந்த ஒரு மனுஷனால பாவமும் மரணமும் பிரவேசித்தது உண்மை என்றால், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. எதுவும் ஆயிற்று? தேவனோடு கூட நம்ம ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலம். இப்பொழுது தேவனுடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆதாம் மூலம் பாவமும் மரணமும் நமக்கு வந்தது உண்டானால், இந்த இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலமாய்
தேவனுடைய ஜீவனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் அவராலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு. நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ரத்தம் அங்க ரொம்ப அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு சொல்றாரு திமிர்வாதக்காரன, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவர் சொன்ன மாத்திரத்துல அங்க மன்னிப்பு உண்டாகுது. ஆனா மீட்பு, இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்ம மீட்கப்பட வேண்டும் என்றால் அங்கே ரத்தம் சிந்துதல் அவசியமாயிருந்தது. அந்த இரத்தத்தினாலே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏன்? ஒரு மனிதன் செய்த பாவத்தினால் முழு மனுக்குலமும் பாதாளத்தின் அந்த அந்த இடத்துல, பாதாளத்துல போய் மனதும் மாம்சமும் சிக்கி கொண்டது. இப்ப அந்த ஒரு ஆதாமினுடைய ரத்தம் பாதாளத்துக்கு போனதுனால, இப்போ அது ஆதாமின் வழி வந்த எல்லாருடைய ரத்தமும் பாதாளத்தில் சிக்கி கொண்டபடியினால, இன்னைக்கு எந்த வியாதிய பலவீனத்தை எடுங்க, உடனே ஃபர்ஸ்ட் டாக்டர் செக் பண்ண சொல்றது எதுன்னா பிளட். ஏன்னா இந்த பிளட்ல தான் கண்டுபிடிக்க முடியும் என்ன சிம்டம்ஸ், என்ன காரியங்கள் அங்க பிரச்சனையா இருக்கு. இப்போ இந்த ஆதாமின் நிமித்தம் முழு மனுக்குலமும் அந்த இரத்த பாதாளத்துல போனது. ஆனால் இந்த இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய ரத்தம் இன்றைக்கு உன்னதத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில், பரலோகத்தில் இருக்கும் என்றால், நம்ம இன்றைக்கு இரண்டாம் ஆதாமுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, நாம் இரத்தத்தினால் பிறவாதவர்களாய் அவருக்கு பிறந்திருக்கிறோம் என்றால், நம்முடைய ரத்தம் எல்லாம் அங்க இருக்குது. நம்முடைய சரீரம் எந்த அளவுக்கு மீட்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு இதெல்லாம் சொன்னோம்னா அது பைத்தியமாகத்தான் தோன்றும். ஆனா சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இப்போ நீங்க திமிர்வாதக்காரனை சுகமாக்கும் போதே பார்க்கிறோம்னா, அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சொல்ற காரியம், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட, நீ எழுந்து நடன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அந்த பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அங்கே சரீரம் விடுதலையாக்கப்படுகிறது. இப்போ நல்லா புரியணும், இந்த பாவம் எங்கதான் இருக்குது? சரீரத்தில் இருக்கிறது. சரீரத்துல தான் இந்த பாவம் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இந்த சரீரம் மீட்கப்படும் பொழுது, இந்த பாவம் மன்னிக்கப்படும் பொழுது சரீரம் மீட்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ முதலாதாமின் மூலமாய் முழு மனுக்குலமும் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் சிக்கிக் கொண்டது நிஜமாய் நாம் உணருவோம் என்றால், இந்த இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ஜீவனின் ஆவியின் பிரமாணத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். நம்ம நேற்று தியானித்தோம். பவுல் சொல்றாரு, நன்மை செய்ய விரும்பினாலும் தீமை செய்ய தூண்டுகிற ஒரு பிரமாணம் என் சரீரத்தில் இருக்க காண்கிறேன். என் சரீரத்துல இருக்குது. இப்போ சாபம்னு பாக்குறோம். இப்போ இந்த சாபம் முன்னோர்களுடைய சாபம், அதனால இவங்களுக்கு இப்படி இருக்கு, அதனால இந்த வியாதி இருக்கு, இல்ல காலங்காலமா ஒரு 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 பேட்டர்ன் அவங்க குடும்பங்கள்ல இருக்கலாம். எல்லாமே எங்க இருக்குது, எங்க ஸ்டோர் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சரீரத்துல ஸ்டோர் ஆகுது. சிலருக்கு பார்த்தோம்னா ஒரே சிக்னஸ் வரிசையா வரும். சிலருக்கு பார்த்தோம்னா சில சில உறுப்புகள்ல சில குறைபாடுகள் இருக்கும்போது அது காலங்காலமா வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சிலுவையில் முடித்திருக்கிறார். தன்னுடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை ஏற்றிருக்கிறார். வசனம் சொல்லுது,
கிறிஸ்து நமக்காக மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த சாபம் இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் செயல்பட முடியாது. இந்த பாவமும் இல்லை, சாபமும் இல்லைன்னா நம்ம சரீரம் எவ்வளவாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. இதை உணர்கிறோமா? இத மைண்ட்ல இருக்கு, அறிவுல இருக்கு. இத நிஜமா பாக்குறோமா? இத ரியலா பாக்குறோமா? இதை பார்க்காத வரைக்கும், இதை உணர்வுகளில் நம்ம உண்மையாய் நிஜமாய் பார்க்காத வரைக்கும் நம்முடைய சரீரங்களில் விடுதலையை அனுபவிக்க முடியாது. ஏன் இவ்வளவு பெரிய விலைக்கிரயத்தை அவர் செலுத்தணும்? பாவம் மன்னிக்கப்பட ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அவர் சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சரீரத்துல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்கு சிந்தி இருக்கிறார்னா எவ்வளவு பெரிய மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் என்ன செய்ய முடியல? நம்மால் உணர முடியவில்லை. ஏன்னா அத ரியலா பார்க்கல. ஏதோ ஒண்ணு அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். சிலுவை எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார் இப்படின்னு மைண்ட் அளவுல நம்ம அத ஏற்றுக்கொண்டதுனாலதான் உணர்வுகள்ல அதை நிஜமாய் பார்க்க முடியவில்லை. நான் ஒரு பிரமாணத்துக்குள்ள இப்போ பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ இந்த மரணத்தின் பிரமாணத்துல ஒரு காரியம், பாவம் அப்படிங்கிறது வெறும் அது செயல் அல்ல. பாவத்தின் கனியாக மரணம் மனுக்குலம் முழுவதும் அது ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இப்போ முதல்ல அங்க ஒரு ஆவிக்குரிய மரணம். ஆதாம் வீழ்ச்சியில முதலாவது நடந்தது ஒரு ஆவிக்குரிய மரணம். தேவனை விட்டு பிரிந்ததை போல மனிதன் உணர ஆரம்பித்தான். தேவன் தன்னை வெறுத்துருவாரு, தேவன் தன்னை நேசிக்க முடியாது, தேவனும் தானும் பிரிக்கப்பட்டு விட்டோம் என்பதை அவன் உணர ஆரம்பித்தான். அதனாலதான் நாம் சத்துருக்களாய் இருக்கையில், தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், ஆனா அவர் நம்மளை அப்படி பார்த்தாரா என்றால் இல்ல. அதனாலதான் வசனம் சொல்லுது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அவர் அப்படி பார்க்கலாம். ஆனா மனிதனுடைய மனது அவரை சத்துருவாய் பார்க்க ஆரம்பித்தது. முன்னே தூரமாயிருந்த நாம் அப்படின்னு வசனம் இருக்கு. தூரமா இருந்தோம், மனதிலே சத்துருக்களாய் இருந்தோம். அப்போ முதலாவது ஆவிக்குரிய மரணம் என்பது தேவனை விட்டு பிரிந்ததை போல ஒரு உணர்வுகளுக்குள்ள முழு மனுக்குலமும் கடந்து சென்றது. அடுத்ததா உணர்ச்சிகள்ல ஒரு மரணம், பயம், கவலை, வெட்கம், இது எல்லாம் உணர்ச்சிகளிலே மரணம் ஏற்பட்டது. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். இங்க ஆத்துமாவுல சரீரம் எல்லாம் எப்படி இருக்கு? மரித்து போய் கிடந்தது. அங்க விழிப்படையில நான் யார் என்கிற விழிப்பை ஆத்துமாவும் சரீரமும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆவியில புது சிருஷ்டி ஆயிட்டோம். ஆனா இன்னும் ஆத்துமாவும் சரீரமும் எப்படி அடையல? என்னது அடையல? விழிப்பை அடையவில்லை. அதனால இன்னும் மனுஷரை போல பயம், மனுஷனை போல கவலை, மனுஷனை போல சிந்தனை, மனுஷனை போல கோபமும் எரிச்சலும் பொறாமையும் வம்பும் புத்தியினமான பேச்சும் பொறாமையும் இதெல்லாம் நமக்கு இருக்குன்னா இன்னமும் நம்முடைய ஆத்துமா விழிப்படையவில்லை. நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம். மரித்தோர்கள் கூட அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களோடு கூட நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? தூங்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம ஆத்துமா விழிப்படைய வேண்டியது. நம்முடைய கான்சியஸ்னஸ் அவேக்கன் ஆகணும். ஆமால, எனக்காக எவ்வளவு பெரிய விலையை அவர் செலுத்தி இருக்கிறார். என்னுடைய ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய சரீரமும்
அவருடைய சரீரத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறது. நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு என்னுடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தின் மேல் அவர் சுமந்திருக்கிறார் என்றால் என்னுடைய சரீரமும் இன்றைக்கு முற்றிலுமாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கட்டுகளிலிருந்து நான் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணரும் பொழுது இத அப்படியே மெடிடேட் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். சும்மா ஏதோ வார்த்தையில நான் சுகமானேன் நான் சுகமானேன்னு அங்க வாயளவுல சொல்றது இல்ல. உள்ளத்திலிருந்து அவர் செய்து முடித்த செயலின் மேல் நம்பிக்கை வைத்து உணர்வுகளிலிருந்து இருதயத்திலிருந்து ஒரு கன்ஃபெஷன் வரும்னா அதுதான் பூரண சுகத்தை நமக்கு ஏற்படுத்தும். இல்லைன்னா ஒரு கன்ஃபெஷன் சொல்லும் போது அந்த டைம்ல விசுவாசிக்கும் போது ஒரு சுகம் நடக்கலாம், மறுபடியும் அதே பலவீனத்துக்குள்ள நம்ம போய் சிக்கி கொள்ளுவோம். முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடும் அவரில் நாம் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, அவர் செய்து முடித்த செயலின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது பாவம் மரணம் என்கிற பிரமாணம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. அதுதான் ஆவியின்படி நடக்கிறது. வசனம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். இது எல்லா இடத்திலையும் முழு மனுக்குலத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இன்னைக்கு நியாயப்பிரமாணங்களை பின்பற்றவங்களுக்கு நியாயப்பிரமாணம் யாரையும் நீதிமான் ஆக்க முடியல. இதை செய்யணும் அதை செய்யணும், இதை இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும், அப்ப தேவன் என்னை நேசிச்சிருவாரு, இப்படி மத்தவங்களுக்கு ஜோம் பண்ணா ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பாரு, அதுக்காக ஜோம் பண்ணணும், இப்படி ஏதோ நம்ம செய்கிற செயலின் மேல் நாம் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் மாம்சத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்ல, அவர் எனக்காக செய்து முடித்ததை நம்ம எப்ப நிஜமா பார்க்கிறோமோ நம்மிடத்தில் இருந்து அந்த கனிகள் தானாய் வெளிப்படும். எப்பவும் அவர் கூட உறவுல இருக்க முடியும், எப்பவும் ஐக்கியத்துல இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம சொந்த செயல்களினால நம்ம சொந்த செயல்களில் நம்மை சார்ந்திருப்போம் என்றால் அது நம்மள ஒரு டிசெப்ஷனுக்குள்ளதான் கொண்டு போகும், ஒரு வஞ்சகத்துக்குள் நம்மை கொண்டு போய் சேர்க்கும், பெருமைக்குள்ள வந்துருவோம். நான் அதை செஞ்சேன் அதனால எனக்கு இது கிடைச்சது. இல்ல, ஒருவர் எனக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு அந்த அவர் சுமந்து தீர்த்த காரியங்கள் என்னை ஆளுகை செய்ய முடியாது என்பதை நாம் உணர்வோம் என்றால் அது நம்மை விடுவிக்கும். அப்போ நம்முடைய சுய முயற்சியினால பாவத்தை வெல்லவே முடியாது. ஒரு பலமான ஒரு பிரமாணம் இதற்கு தேவைப்படுகிறது. இப்போ புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு லோயர் லெவல், அது ஒரு பிரமாணம். இப்போ இந்த பிரமாணத்தை மாற்றக்கூடிய ஒரு பிரமாணம் அதுதான் ஏரோடைனமிக்ஸ். அந்த விதியை பயன்படுத்தும் பொழுது ஏரோப்ளேன்ஸ்லாம் இந்த புவியீர்ப்பு விசையை தாண்டி அது மேலே எழும்புது. இப்போ ஒரு விசை கீழே இழுக்கிற விசை புவியீர்ப்பு விசை, இன்னொரு விசை ஏரோடைனமிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு லா என்ன செய்து விமானத்தை பறக்க செய்கிறது. புவியீர்ப்பு விசையை தாண்டி அது மேலே எழும்புது. அப்போ இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் உங்களை கீழே தள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பவர் நம்மள மேல கொண்டு போகுது. இன்றைக்கு அதனாலதான் ஆவியின்படி வாழ்கிறவர்களுக்கு ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நம்முடைய வாழ்க்கைய மேல கொண்டு போய் ஒரு விடுதலையை அனுபவிக்க செய்கிறது. பாவம் நம்மை இனி ஆளுகை செய்ய முடியாது. நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை என்ன செய்ய முடியாதான், ஆளுகை செய்ய முடியாது.
நம்முடைய சொந்த பலத்தினால நம்ம போராட வேண்டாம். ஆவியானவருக்கு முற்றிலுமாய் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நம்மில் வாசம் செய்கிற ஆவியானவர் ஒன்றை நமக்கு நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பார். அந்த ஆவியில நம்ம வாழுவோம் என்றால், விடுதலையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இந்த விடுதலை ஒரு நொடியில நமக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா, இந்த விடுதலைய நம்ம அனுபவிக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் நாம் ஆவியானவரோடு கூட நடக்கும் பொழுது, இந்த விடுதலையை நாம் அனுபவிக்க முடியும். தினம்தோறும் அனுபவிக்கணும்னா, அந்த ஆவிக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியர் 5:16. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். இந்த ஆவியானவர் உள்ளிருந்து நமக்கு பல காரியங்களை கைட் பண்ணிட்டே இருக்கிறார். அதுல மிகவும் பிரதானமான ஒரு விஷயம், வேதமே சொன்ன விஷயம், அந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு உனக்குள்ள தேவனுடைய வித்து இருக்கிறது என்பதை அவர் சாட்சியாக கொடுக்கிறார். இன்னைக்கு ஆதாமின் வித்து இல்ல, உனக்குள்ள இப்போ இருக்கிறது, செயல்படுகிறது தேவனுடைய வித்து. இப்ப தேவனுடைய வித்து நமக்குள்ள செயல்படும்னா, அங்கே எப்படி மரணம் செயல்பட முடியும்? நாம் தேவனுடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே. ரோமர் 5ல வாசித்தோம். அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த வசனம் இதுல பார்க்கும் பொழுது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இப்ப அதே அதிகாரத்துல ஆவியின் கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். இந்த ஆவியானவரால் நாம் நடத்தப்படும் பொழுது இந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ளே செயல்படும். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. எந்த பிரமாணமும் ஆவியினால் நடத்தப்பட்டு ஆவியின் கனிகள் வெளிப்படுத்தப்படும் பொழுது எந்த பிரமாணமும் இவர்களுக்கு எதிராய் செயல்பட முடியாது. ஆவியினால் நடத்தப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது ஆவியின் கனிகள் நம்மிலிருந்து தானாய் வெளிப்படும். அன்பு வெளிப்படும், சந்தோஷம் வெளிப்படும், சமாதானம் வெளிப்படும். இப்படி இந்த கனிகள் வெளிப்படும் பொழுது இவர்களுக்கு விரோதமாய் எந்த பிரமாணமும், அண்ட் அகெயின்ஸ்ட் சச் there is no law, எந்த லாவும் செயல்பட முடியாது. எந்த பிரமாணமும் செயல்பட முடியாது. யார் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு விரோதமாய் எந்த பிரமாணமும் செயல்பட முடியாதுன்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் யாரால் நடத்தப்படுகிறோம்? மாம்சத்தினால் நடத்தப்படுகிறோமா? ஆவியினால் நடத்தப்படுகிறோமா? பாவம், மரணம் என்கிற பிரமாணம், அது அது ஆதாம் மூலமாய், முன்னோர்கள் மூலமாய், நம்முடைய மூதாதையர்கள் மூலமாய், தாய் தகப்பன் மூலமாய் வந்த எல்லாம் நம்மை அப்படியே கீழே தள்ளலாம். ஆனால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் கிருபையினால் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறது. அந்த பிரமாணத்துக்குள்ள இன்னைக்கு இல்ல. அந்த பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாகி விட்டேன். வசனம் சொல்லுது, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்கிற பிரமாணத்திலின்று விடுதலை ஆக்கிற்றே. எவ்வளவு தூரம் பவுல் இதெல்லாம் உணர்ந்து எழுதி இருக்கிறாரு. இதெல்லாம் இத்தனை வருஷங்கள் நம்ம வாசித்தா கூட இதனுடைய ஆழமான காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கும்படிக்கு தேவன் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். அதனாலதான் சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்னாரு.
குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அந்த குமாரன் இப்பொழுது நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இன்றைக்கு ஜீவனுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். மரணத்தின் எந்த காரியமும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. இன்னைக்கு அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ, ஆமா நான் ஜீவனுக்குள்ள வந்துட்டேன், என் ஆவி ஜீவனுக்குள்ள வந்துட்டு அப்படிங்கிற இடத்தோட நம்ம நின்னுட்டோம். அதனால எந்த காரியமும் இந்த உலகத்துல பெரிய மேனிஃபெஸ்டேஷன் நம்ம மூலமாய் உலகம் பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு சரீரம் வரைக்கும் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எப்போ உணர்றோமோ அப்பதான் நம்முடைய சரீரத்தின் வெளிச்சம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் மாறும். அந்த நதி போகும் இடமெல்லாம் அங்கே சுகம் உண்டாகும், அங்கே கனிகள் உண்டாகும்னு வேதம் சொல்லுதுன்னா, நீங்க போற இடங்கள்ல அட்மாஸ்பியர் அப்படியே சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் ஒரு அட்மாஸ்பியர் இருக்கலாம். இப்போ நீங்க முழுவதுமாய் வெளிச்சமாய் நான் இருக்கிறேன் என்கிறதை நீங்க உணர ஆரம்பிக்கும் பொழுது, நீங்க நம்ம எந்த இடத்துக்குள்ள கடந்து போனாலும் அந்த அட்மாஸ்பியரே அங்க சேஞ்ச் ஆகும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போகும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள சமாதானம்னு சொல்லுங்க சீஷர்களுக்கு. அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் உண்டாகும். உங்களை ஏற்றுக்கொள்ளலன்னா நீங்க தூசிய உதறிட்டு வந்துருங்க. அப்போ நம்ம போகிற இடங்களில் கூட அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அட்மாஸ்பியர்லயே அங்கே சேஞ்ச் நடக்கும். ஏன்னா நம்ம வெளிச்சமாய் அங்க போறோம்னா சம்பந்தப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில அங்கே வெளிச்சம் நிச்சயமாய் கடந்து வரும். இதெல்லாம் இன்னைக்கு நான் உணரும் பொழுது எனக்கு ஒரு காலத்துல தேவன் கொடுத்த தரிசனம். நான் கூட அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் முந்தி. ஒரு இடத்துல பல இடம், ஒரு பஸ்ல டிராவல் பண்றேன், ட்ரெயின்ல டிராவல் பண்றேன், ஃபிளைட்ல டிராவல் பண்றேன். ஃபிளைட்ல இருந்து இறங்கி இப்பதான் எனக்கு அந்த ஃபிளைட்டுங்கிறதே எனக்கு ஆவியானவர் சில காரியத்தை புரிய வைக்கிறார். அதாவது அந்த ஜீவனின் பிரமாணத்தில் நம்ம செயல்படுறதுதான் அந்த ஃபிளைட் ஏரோடைனமிக்ஸ். அது ஜீவனின் பிரமாணத்தில் செயல்படுவது. அந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு இடத்துக்கு காலடி நான் எடுத்து வைக்கிறேன். ஒரு சீஷோர்ல நான் காலடி எடுத்து வைக்கிறேன். அப்போ அங்க என்ன நடக்கு, ஒரு பெரிய சுனாமி அலை அப்படியே வேகமா வருது. மக்கள் எல்லாரும் அப்படி அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க. அந்த சீஷோர்ல காலடி எடுத்து வைத்த மாத்திரத்துல அந்த அலைகள் அப்படியே அடங்கி போகுது. இது எனக்கு மாத்திரம் அல்ல, இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு விஷன். என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த விஷனை அவர் வச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா, நம்ம ஒரு காரியத்தை குறித்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிறோம்னா, நம்ம ஒரு நபர்கிட்ட பேசுறோம்னா, அங்க அந்த அவங்க வாழ்க்கையில வந்த காரியங்கள் எல்லாம் அடங்கும். ஏன்னா நம்ம அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்றவங்களா இருக்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்லப்பட்ட காரியம், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். இன்றைக்கு எந்த பிரமாணத்துல நம்ம இருக்கிறோம், எந்த பிரமாணம் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் நம்ம வாழ்வோம்னா இதெல்லாம் நமக்கு சாத்தியம். இன்னைக்கு அது இல்லாம மாம்சத்தின்படி யோசிச்சு மனுஷனை போல சிந்திச்சு சிந்திச்சு அது அப்படி இது இப்படின்னு எதனாலும் கூகுள்ல போய் சர்ச் பண்ணவும், இது இப்படி வந்துருமா, அது அப்படி வந்துருமா. நான் ஒரு பிரமாணத்துக்குள்ள இருக்கிறேனா, என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணம் என்னுடைய சரீரத்தை மேற்கொள்ள முடியாது. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லைன்னு பவுல் எழுதியிருக்கிறாரு. ஒன்றுமில்லை, அதுதான் நிஜம். இப்போ ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து, நம்ம இப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்து தேவனுடைய நீதியையும் விடுதலையையும்
விடுதலையான ஒரு வாழ்க்கையும் உண்டாக்குகிற ஒரு உள் அதிகார ஒரு வல்லமையா இருக்கிறதாம். நமக்குள்ள இருந்து அந்த அதிகாரம் செயல்படுகிறது, வல்லமை செயல்படுகிறது. இதுதான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்கிறார், நமக்குள்ள பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் சத்தத்தை என்னைக்காவது நம்ம கேட்கிறோமா? கிறிஸ்து செய்து முடித்த செயலின் நிமித்தம் நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய்ன்னு அவர் சொன்ன சத்தத்தை நம்ம கேட்கிறோமா? நீ தேவனுக்கு பிள்ளையாய் இருக்கிறாய், இந்த உலகத்தை படைத்தவருக்கு நீ பிள்ளையாய் இருக்கிறாய், உன்னை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோமா? இன்றைக்கு அந்த சத்தத்தை நாம் கேட்போம் என்றால் நமக்கு விரோதமாய் எந்த பிரமாணமும் செயல்பட முடியாது. நமக்குள்ளேயே தேவனுடைய நீதியை, விடுதலையை, விடுதலையான வாழ்க்கையை உருவாக்குகிற ஒரு அதிகார வல்லமை நமக்குள்ளே நாம் பெற்றிருக்கிறோம். இது இது வெளியே இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உதவி அல்ல, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பிரமாணமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள், நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்னா, கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார்னா, இந்த ஜீவனுடைய ஆவி நம்மில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பிரமாணம் நம்மில் செயல்படுகிறது. இயேசு சொல்றாரு, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. இந்த இந்த ஆவி உயிர்ப்பிக்கிறது அப்படின்னா, இந்த ஜீவன் ஏதோ மூச்சு விடுறது மாத்திரம் இல்ல, இதுதான் ஜோயே ஜீவன், நித்திய ஜீவன். இது பரிசுத்தமானது, இந்த ஜீவன் வல்லமை உள்ளது, இந்த ஜீவன் நம்மை முழுவதுமாய் மாற்றக்கூடியது. இந்த நித்திய ஜீவனை நமக்குள்ளே நாம் பெற்றிருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம், பிணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜீவன்ல இருந்து நம்ம வாழும் பொழுது நாம் முற்றிலும் விடுதலையாக்கப்படுகிறோம். இது நம்ம சுய முயற்சியில பாவத்தை அடக்கிறது இல்ல, ஒரு மேலான ஜீவன்ல வாழும் பொழுது இந்த பாவத்தின் செய்கைகளை நாம் அழிக்கிறோம். ரோமர் 8ல பார்க்கிறோம், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இப்ப ஆவியினால எப்படி சரீரத்தின் செய்கைகளை நாம் அழிக்க முடியும்? அந்த நிஜத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது, நான் யாரா இருக்கிறேன், எனக்குள்ளே கிறிஸ்து எப்படி இருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நாம் உணரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? விடுவிக்கப்படுகிறோம், பிழைக்கிறோம். இன்னைக்கு ஏன் பிழைக்கல? ஏன் சரீரத்துல இத்தனை பலவீனம்? இந்த உண்மையை எல்லாம், இந்த சத்தியங்களை உணரவில்லை. அறிவில் இருக்கிற இந்த சத்தியத்தை உணர்வுகள்ல எப்போ நிஜமாய் பார்க்கிறோமோ, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்பதை எப்போ உணர்வுகள்ல பார்க்க முடிகிறதோ, அப்பொழுதுதான் ஜீவனின் பிரமாணம் நம்மில் செயல்படுகிறதை நாம் அனுபவிக்க முடியும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது அவர் என்ன, தேவன் என்ன விரும்புறாரோ அதை தான் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நமக்கு உள்ளுக்குள்ள இருந்தே ஒரு பலன் உண்டாகி கொண்டே இருக்கும். போராட்டத்துக்கு பதிலா ஆவியானவருடைய வல்லமை நம்மில் செயல்பட ஆரம்பிக்கும். அது என்ன செய்யும்? படிப்படியாக வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே
மகிமையின் மேல் மகிமை அடைந்து, கிறிஸ்துவின் சாயலாக நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்றால், முதலாவது இந்த மறுரூபம் எங்க நடக்கணும்? உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த மனது புதிதாக புதிதாக நாம் மீட்கப்படுவோம், நாம் மறுரூபம் அடைவோம். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபம் அடைய ஆரம்பிப்போம். இந்த ஆவியானவருடைய சத்தத்தை நாம் தெளிவாக நம்ம கேட்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்னா, முதலாவது நம்முடைய மனது மறுரூபம் அடைய வேண்டும். அத நிஜமா கிறிஸ்து செய்து முடித்ததை நிஜமாய், அதை உண்மையாய், அதை சுவாசமாய் நம்ம உட்கொள்ளும் பொழுது நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். கஷ்டப்பட்டு நம்ம ஐயோ அன்பை காட்டணும், நம்ம விசுவாசத்துல நம்ம நிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி வர்றதில்லை. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க உணர்ந்து ஆவியில நீங்க நடப்பீங்கன்னா, அது அன்பா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும், சமாதானமா இருந்தாலும், விசுவாசமா இருந்தாலும், இது தானாய் உங்களிலிருந்து வெளிப்படும். அது ஃப்ரூட்ஸ். அது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்குறது இல்ல. இந்த ஆவியில நம்ம நடந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது இந்த கனிகள் நம்மிலிருந்து தானாய் வெளிப்படும். இந்த சுய முயற்சியில மாம்சத்தின் வாழ்வு அப்படின்னா சுய முயற்சி. இங்க கடினமா முயன்று முயன்று ஐயோ நான் இதை செய்யக்கூடாது, நான் அன்பு காட்டணும், நான் விசுவாசிக்கணும், நான் அப்படி செய்யணும், நான் இப்படி செய்யணும்னு முயற்சி பண்ணி நம்மளுக்கு தோல்விதான் முடிவு. ஆனா ஜீவனின் ஆவியின் வாழ்வு என்ன அப்படின்னா, ஆவியானவரை சார்ந்து எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெறுவோம். வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இது எங்க வருது? ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள ஆவியின் படி நடத்தப்படும் பொழுது நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். எல்லாத்துலயும் வெற்றி, ஜெயம். இந்த மாம்சத்தின் வாழ்வுல குற்ற மனசாட்சியை சீக்கிரமா பற்றுவோம். ஐயோ இன்னைக்கு இதை பண்ணல, அதை பண்ணல, தேவன் என்னைய நேசிச்சிருவாரோ, தேவன் என்னைய தண்டிச்சிருவாரோ, தேவன் என்னைய புறக்கணிச்சிருவாரோ இப்படின்னு குற்ற மனசாட்சியிலே வாழ்வோம். இங்க நான் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு இருக்கும் பொழுது தேவனோடு கூட எப்பொழுதும் ஐக்கியம் என்பது சாத்தியமாகிறது. அது விடுதலையாய் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்ததா பார்க்கிறோம், நம்ம போராட முயற்சி செய்யறோம் எல்லாவற்றுக்கும். ஆனா ஆவியானவர் இங்க நமக்குள்ள ஜீவ நதியாய் நமக்குள்ளே அவர் பாய்ந்து கொண்டே இருக்கிறார். அந்த ஆவியானவருடைய ஜீவன்ல நம்ம வாழும் பொழுது என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். இந்த முழுவதுமாய் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது ஜீவ தண்ணீராய் புறப்படும். அது மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கும், மற்றவர்களை உயிர்ப்பிக்கும். இன்னைக்கு எல்லாரும் பிரசங்கிக்கலாம், ஆனா ஜீவனிலிருந்து பேசுகிறவர்கள் மூலமாய் வெளிப்படுகிற ஒவ்வொன்றும் அங்கே ஜீவனை கொண்டு வரும். இந்த ஆவியில இருந்து நம்ம வாழ்கிறோம் என்றால், சுத்தமா மாம்சத்திலிருந்து வாழ்கிறத விட்டுட்டு ஆவியில இருந்து நம்ம வாழ்றோம்னா நம்மில் இருந்து புறப்படுகிற அந்த ஜீவ தண்ணீர் அநேகரை விடுவிக்கும், அநேகரை சுகமாக்கும். அந்த அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ற காரியங்கள் நம்ம மூலமாய் அது எளிதாய் நடக்கும். இப்ப இந்த ஆவியின் பிரமாணம் செயல்படுவதற்கு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும்
ஆவியானவரை சார்ந்து வாழ வேண்டும். நம்முடைய சிந்தையின் மேல நம்ம நம்பிக்கை வைக்காம ஆவியானவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி சிந்திக்கிறாங்க. நம்ம எதின்படி நடக்கிறோம்? நம்ம கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறத உணரணும். அதுதான் அவரில் நிலைத்திருக்கிறது. என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருப்பீர்களானால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அது என்ன நிலைத்திருக்கிறது? அவருக்குள்ள நான் இருக்கிறேங்கிறத நம்முடைய சிந்தனையில, மைண்ட், வில் அண்ட் எமோஷன்ஸ்ல முற்றிலுமாய் உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் கனிகள் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். என்னில் நிலைத்திருங்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னைக்கு யாருக்குள்ள இருக்கிறோம்? அவருக்குள்ள இருக்கிறோங்கிறத உணர்ந்துட்டோம்னா போதும், எல்லாமே நமக்கு தானாக கிடைக்கும். எதையும் தேடி ஓடி அலைய வேண்டியது இல்ல. அந்த ஜீவனே நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வரும். நமக்குள் இருக்கிற அந்த ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன், நம்ம விரும்பினா போதும் அது நமக்கு கிடைக்கும். அப்போ கிறிஸ்தவம் அப்படிங்கிறது ஏதோ நம்ம முயற்சி பண்ணி நம்ம டிசிப்ளினா வாழ்ந்து நம்முடைய நடத்தையை நம்ம சரி பண்ணணும், அந்த பிஹேவியர் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் இல்ல. அது தேவனுடைய ஜீவனை பெறுவது, லைஃப் இம்பார்ட்டேஷன். அவரிலிருந்து அந்த லைஃப, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றிலையும் அந்த இம்பார்ட்டேஷனை நம்ம பெற்றுக்கொள்வதுதான் உண்மையான கிறிஸ்தவம். இல்லைன்னா பேர் கிறிஸ்தவர்களா இருந்து வாழ்ந்து மரித்து போக வேண்டியதுதான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற இடத்துக்கு நம்ம வரணும். ஒரு புது வாழ்வினுடைய ஊற்றை நமக்கு இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறார்னா, அவர் உயிரோடு எழுந்திருக்கிறத நீங்க விசுவாசிப்பீங்கன்னா ஒன்ன விசுவாசிக்கணும், நீங்கள் அனைவரும் நீதிமான்கள். இந்த நீதிமான்கள்னு எப்போ நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ அதுதான் ஆவியின் சிந்தை. அப்போ பாவம் என்கிற பிரமாணம், மரணம் என்கிற பிரமாணம் நம்மை மேற்கொள்ள முடியாது. இயேசு சிலுவையில நம்முடைய பாவத்துக்காக தண்டிக்கப்பட்டப்போ சாத்தான் நம்முடைய சரீரத்தின் மேல வைத்திருந்த அந்த ஒரு சட்ட ரீதியான ஒரு ஒரு அங்கீகாரம், அதிகாரம் உடைக்கப்பட்டது. நாம் நீதிமான்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பொழுது நம்முடைய சரீரம் சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை ஆயிற்று. இப்போ மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினார் அவர் அழித்து விட்டார் என்றால், இன்றைக்கு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் அந்த மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இத உணர்ந்தவங்க ஜீவன்ல ஆளுகை செய்றாங்க. இத உணராதவங்க இல்ல, இது எப்படி ஆகும்? மனுஷனா பிறந்தா எப்பனாலும் மரணம் வரலாம். மரண வசனம் சொல்லுது, சங்கீதம் 91லயே நம்ம பார்க்கிறோம், நீடித்த நாட்களால் நான் உங்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பேன். அவர் மனசுல என்ன? நம்ம நீடித்த நாட்கள் நல்ல சுகமா இந்த உலகத்துல வாழணுங்கிறது தான் அவருக்கு விருப்பம். இன்றைக்கு இந்த ஜீவனின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நம்ம மேல
அவன் வைத்திருந்த அதிகாரம் உடைக்கப்பட்டது. அந்த மரண பிசாசு அவன் அழிக்கப்பட்டான் என்றால், இன்றைக்கு நம்மேல் எந்த வல்லமை நம்மை ஆளுகை செய்ய முடியும்? வியாதி எப்படி நம்மள ஆளுகை செய்ய முடியும்? இத உணர்ந்து, இத இருதயத்திலிருந்து நீங்க பேசி பாருங்க. நம்முடைய சரீரம் முற்றிலுமாய் விடுவிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, பாவ சரீரம் ஒளிஞ்சு போய் அவரு கூட சிலுவையில அறையப்பட்டுட்டுனா, இப்போ எப்படி என் மேல பாவம் செயல்பட முடியும் என்னுடைய சரீரத்தில்? வியாதிக்கும் பலவீனத்திற்கும் இடம் கொடுத்த அந்த பழைய வாழ்க்கை சிலுவையில முடிவுக்கு வந்தது. இப்போ நமக்கு கிடைக்கிறது கிறிஸ்துவினுடைய புதிய ஜீவன், புது சிருஷ்டி, புது வாழ்க்கை. இத சங்கீதத்திலேயே பார்க்கிறோமே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. இது எந்த பிராணன்னா என்ன? சரீரம் தானே. சரீரத்துல இருக்கிற ஜீவனை தானே அவர் அழிவுக்கு விலக்கி மீட்கிறாராம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வால வயது போல் ஆகிறது. ஒரு பெரிய ரெஸ்டோரேஷன் அங்க நடக்கு. வயசாயிருச்சு, 40 வயசு ஆயிருச்சு, 50 வயசு ஆயிருச்சு, இந்த இந்த இதுல இது எனக்கு வரலாம் இப்படிங்கிற திங்கிங், அதெல்லாம் மாம்ச எண்ணங்கள். ஆவியின்படி நீங்க சிந்திப்பீங்கன்னா, வசனம் சொல்லுது, என் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்துட்டாருன்னா, நான் பாவமர கழுவப்பட்டிருக்கிறேன். இப்ப என் சரீரத்துல பாவம் இல்லைன்னா, என் நோய்கள் எல்லாம் அவர் குணமாக்கி இருக்கிறார். என் வயது வால வயது போல் ஆகிறது என்கிறத நம்ம எப்போ அந்த சத்தியத்தை நிஜமாய் உணர ஆரம்பிக்கிறோமோ, நம்ம ஒரு பெரிய ரெஸ்டோரேஷனுக்குள்ள நிச்சயமாய் வருவோம். இதுக்கு இதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் மெடிடேஷன். இந்த வார்த்தைய அப்படியே உள்ள வச்சு வச்சு நமக்குள்ள நம்ம போய் நம்மள யாருன்னு பார்த்து நம்ம மெடிடேட் பண்ண 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 நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். முந்தின ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். 1 கொரிந்தியர் 15 பார்க்கிறோம். அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியாய் நமக்குள்ளே செயல்படுகிறார். நம்முடைய ஆவி கிறிஸ்து உங்களில் இருந்தால், ரோமர் 8வது அதிகாரத்துல பார்க்கிறோம், சரீரமானது பாவத்தி நிமித்தம் மரித்ததாயும், ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். சரீரம் பாவத்து நிமித்தம் மரிச்சிருச்சுன்னா, அங்க சரீரத்துல எப்படி பாவம் ஆளுகை செய்ய முடியும்? அந்த பாவ சரீரம் மரித்து போனது. கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்றால் நான் புதிதாக இருக்கிறேன். ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. அவர் நமக்குள் இருக்கும் பொழுது வசனம் பார்க்கிறோம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்னா, அவர் நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை அவருக்கு உள்ளது. மரித்த கிறிஸ்துவையே அந்த ஆவியானவர் உயிர்ப்பித்திருக்கிறார்னா, அதே ஆவியானவர் இன்றைக்கு எனக்குள் இருக்கிறார் என்பதை எப்போ நிஜமாய் பார்க்கிறோமோ, உணர்கிறோமோ, அதை மெடிடேட் பண்றோமோ, அதனாலதான் இத மெடிடேட் பண்ணும் போதே நிறைய பேருக்கு ஹீலிங் ஆகுது, ஹீலிங் உண்டாகுது. காரணம் என்னன்னா, அந்த வார்த்தையின் வல்லமை, அவர் செய்து முடித்த செயலின் வல்லமை. இன்னைக்கு நம்முடைய சரீரத்தின் பலவீனங்களை எல்லாம் நீக்கி அவர் நம்ம சரீரத்துல தங்குறார்னா, இந்த உலகத்தை படைத்தவர் நம்முடைய சரீரத்துல தங்குறார்னா, அவர் நம்ம சரீரம் பலவீனமா இருக்க அவர் விடுவாரா? அப்போ இன்றைக்கு நமக்காக முற்றிலுமாய்
அவர் நம்முடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தில் அவர் சுமந்து நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் என்றால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகி இருக்கிறோம். முற்றிலுமாய் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலையான நாம் தேவனுக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறோம். கிரயத்துக்கு நாம் கொல்லப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு சொந்தமான அவருடைய பொருளை வியாதி ஆளுகை செய்ய அவர் விடுவாரா? ஆபிரகாமின் குமாரத்திய கட்டி வைக்க முடியாதுன்னு சொன்னவரு இன்னைக்கு அவருக்கு சொந்தமா நம்முடைய சரீரம் அவருக்கு சொந்தம், நம்முடைய ஆவியில் அவர் நிரந்தரமாய் வாசம் பண்ணுகிறார் என்றால் இந்த சரீரத்தை வியாதி ஆளுகை செய்ய அவர் அனுமதிப்பாரா? இந்த பாவ மன்னிப்பை நம்ம பூரணமா பெற்றிருக்கிறோம்னு உணரும் பொழுதே நம்ம மனது பல டிப்ரெஷன்ல இருந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகும். அதுவே உங்களுக்கு சரீரத்துல நிறைய விடுதலைகளை கொடுக்கும். நித்திய ஜீவன் அப்படிங்கிறது மரணத்துக்கு பின்பாக உண்டாகிறது அல்ல. கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுதே நம் சரீரத்திற்குள் செயல்பட தொடங்கும் ஒரு தெய்வீகமான ஒரு சுகமாய் இருக்கிறது. அப்ப பாவ மன்னிப்புங்கிறது ஒரு ஒரு கீ. அது திறக்கப்பட்ட உடனே சரீர சுகம் என்கிற கதவு தானாக திறக்கிறதாம். இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாய் அது நம்மை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்வோம் என்றால் நம்ம முன்னோர்கள் மூலம் வந்த ஆதாம் மூலம் வந்த எல்லா டோர்ஸும் இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் இன்னைக்கு நிறைய ஏரியாஸ்ல உங்களுக்கு விடுதலை உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதை தொடர்ந்து மெடிடேட் பண்ணுங்க. இது ஒரு நாள் இல்ல, இன்னைக்கு கேட்கிற இன்னைக்கு மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை நீங்க மெடிடேட் பண்ண இது உங்களை ஜீவனில் ஆளுகை செய்கிறவர்களாக கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அவர் ஜீவனும் வல்லமையும் உள்ளவர். அவர் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார் என்றால் நாம் நிச்சயமாய் ஜீவனில் ஆளுகை செய்வோம். நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கிருபையின் பரிபூரணத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆவியின் படி நடக்கிற நமக்கு பாவம் மரணம் என்கிற பிரமாணம் இனி ஒரு நிமிடம் கூட நம்முடைய சரீரத்தில் செயல்பட முடியாது என்பது நிஜம். இதை உணர்ந்தவர்களாய் நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே மெடிடேட் பண்ணலாம். அமைதலாய் உங்க இருதயத்தை நீங்க ஒருமுகப்படுத்துங்க. சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள அப்படியே கிரியை செய்து கொண்டிருக்கிறத நீங்க உணர ஆரம்பிங்க. நீங்க எதை குறித்தெல்லாம் நீங்க கலங்கி கொண்டிருந்தீங்க. ஐயோ, நான் ஒரு காலத்துல செஞ்ச பாவம் அதுதான் இப்படி என்னை அலைக்கழித்து கொண்டிருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய பொய். அந்த பொய்யை இப்ப நீங்க களைஞ்சு போடுங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார்னா இன்றைக்கு அவரோடு கூட நம்ம எழுந்திருக்கிறோம்னா நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாய் அவரோடு கூட சிலுவையில அறையப்பட்டத நீங்க அப்படியே உணருங்க. எல்லா பாவங்களும் அது எல்லா போர்ட்டல்ஸும் இன்னைக்கு காலமா நம்ம செஞ்ச பாவம் இல்ல, நம்ம முன்னோர்கள் செஞ்சது, ஆதாமிலிருந்து வந்தது எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு அந்த போர்ட்டல்ஸ் அது மூலமா வந்த உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆளுகை செய்து கொண்டு வந்த எல்லா போர்ட்டல்ஸ் இன்றைக்கு அடைபடுகிறது. ஒரு விடுதலைய கிறிஸ்துவின் ஜீவன் அந்த வெளிச்சத்தின் வாழ்க்கைய நம்ம அனுபவிக்க போகிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த பழைய எண்ணங்களை களைந்து போடுங்க. பழைய மனுஷனை களைந்து போடுங்க. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே
அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்றைக்கு புதிய மனுஷனை நம்ம தரித்திருக்கிறோம். பழைய மனுஷன் முற்றிலுமாய் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். இனி நான் அல்ல. இனி உங்க ஜீவன்ல கிறிஸ்துதான் இருக்கிறார். கிறிஸ்துவில் இருந்து நீங்க வாழ்கிறத அப்படியே நீங்க பாருங்க. இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் அவருடைய ஜீவனிலிருந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்க சரீரம் பாவத்தின் நிமித்தம் மரிச்சு போயிருச்சு. நீதி நிமித்தம் ஆவியானது நீதி நிமித்தம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியிலிருந்து உங்க சரீரத்துக்கு இப்ப ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஜீவன் குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். இன்றைக்கு அந்த ஜீவனில் நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஜீவன் ஆவியில இருந்து ஆத்துமாவில இருந்து சரீரம் வரைக்கும் அந்த ஜீவன் உங்களுக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. வெளிச்சம் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஒரு பரிபூரணமான ஒரு விடுதலை இன்றைக்கு உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல நீங்க பெற்றத உணருங்க. சங்கிலிகள் தெரிபட்டதெல்லாம் அப்படியே நீங்க பாருங்க. இன்றைக்கு அவர் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களாகிய நாம் அவருக்குரிய சரீரம். நம்ம சரீரம் நமக்குரியது அல்லையாம். நம்முடைய சரீரமானது தேவனாலே பெற்றும் அவராலே தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆலயம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அவருக்குரிய சரீரம்னா அவர் தலையாய் இருக்கிறார். நாம் அவர் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம்னா இந்த சரீரத்தை எது ஆளுகை செய்ய முடியும்? இது அப்படியே உணருங்க. நான் வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறேன். நான் ஜீவனுக்குள்ள இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். உணர உணரவே உங்களுடைய பல எண்ணங்களிலிருந்து நீங்க விடுதலை பெற ஆரம்பிக்கிறீர்கள். இதுவரைக்கும் உங்களை அழுத்திக் கொண்டிருந்த குற்ற மனசாட்சி எல்லாத்துல இருந்தும் தேவன் உங்களை விடுவிக்கிறார். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நீங்க முற்றிலுமாய் விடுவிக்கப்பட்டீர்கள். மரணம் இனி நம்மை ஆளுகை செய்ய முடியாது. அப்படியே பாருங்க, நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் இந்த பிரமாணம் செயல்படுதுன்னு நம்ம பேசுவோம். ஜீவனின் ஆவியின் பிரமாணம் தான் எங்களை சார்ந்திருக்கிற, எங்களை நேசிக்கிற, எங்களுக்காய் ஜெபிக்கிற, எங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற எங்க குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்படுகிறது. வெளிச்சம் சரீரத்தில் உண்டாகிறது. ஆத்துமாவில வெளிச்சம், சரீரத்துல வெளிச்சம், ஜீவன். யாரையும் வியாதிங்கிற பிரமாணம், மரணங்கிற பிரமாணம் ஆளுகை செய்ய முடியாது. அப்படியே நம்ம உணர்வோம். அது அப்படியே மெடிடேட் பண்ணுங்க. கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்றால் வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனில் நாங்கள் வாழுகிறோம் அப்படிங்கிறத நீங்க பேச ஆரம்பிங்க. நாங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னா எங்களுடைய கூடாரம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, ஜீவனுக்குள் இருக்கிறது. எந்த வாதம் எங்க பக்கத்துல வர முடியாது. மனுஷரை போல சிந்திக்கிற சிந்தனைகளை அப்படியே களைந்து போடுங்க. ஆவியில இருந்து சிந்திக்க ஆரம்பிங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னா, ஜீவனுக்குள்ள இருக்கிறோம்னா எது நம் எல்லைக்கு பக்கத்துல வர முடியும்? ஒன்றும் வர முடியாது. ஒன்று உங்க சரீரமாகிய கூடாரத்தை அணுக முடியாது. இத உணர்ந்து அப்படியே நீங்க பேசும் பொழுது
நம்முடைய இருதயம் காணக்கூடாத உலகத்தோடு தொடர்புல இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அது அப்படியே அங்கே நடக்கும். காணக்கூடாத உலகத்திலிருந்து தீங்கு நம்மளை அணுக முடியாது. நாம் இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் முடிசூட்டப்படுகிறோம். அத அப்படியே நீங்க அத ஃபீல் பண்ணுங்க. கழுகுக்கு சமானமாய் ஒவ்வொருவருடைய வயதும் அது வால வயது போல் ஆகிறது. ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். ஜீவன் ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளாகவும் கடந்து வருகிறது. ஒரு பெரிய விடுதலைய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார். நீங்க அத உணரவே இன்றைக்கு உன்னதத்துல அவர் கூட நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பாருங்க. இன்னைக்கு எதுவும் எல்லாம் உங்க காலுக்கு கீழ இருக்கு. உங்கள் ஆளுகை செய்ய எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நீங்க உணர ஆரம்பிங்க. ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறதை அப்படியே உணர ஆரம்பிங்க. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் விலையேற பெற்ற சத்தியத்தை எங்களுக்கு நீங்க ஆழமாய் கற்றுக் கொடுத்தீரப்பா. இது ஆவியானவருடைய செயலே அல்லாமல் வேறல்ல. இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் மிகப்பெரிய விடுதலையை பெற்றதை நாங்கள் உணர நீர் உதவி செய்தீரப்பா. உம்முடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியின் படி நடக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. ஆவிக்கு ஏற்றவைகளை சிந்திக்க கிருபை தாங்க. ஆவியில நடந்து இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாண மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.